தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்டத்தில் உள்ள நலவாழ்வு சங்கம் இருக்குது இல்லையா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எலிஜிபிளாக வந்து இருக்குது. இப்போதைக்கு சில மாவட்டங்களுக்கான மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்கள் மாவட்டங்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுலேருந்து எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித தேர்வும் கிடையாது. ஸோ ப்ராப்பராக என்ன மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரியும் நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ 2 லிங்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துகிட்டு இந்த பதவியின் பெயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து எழுதிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது உங்களுக்கு இங்கே தமிழ்லேயே வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபமாக எடுத்த உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட தந்தை இல்லைனா கணவரோட பேரை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த தேதி மற்றும் உங்களோட வயதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மதிப்பெண் இருக்கும் தெரியுமா, கல்வி சான்றிதழில் உங்களோட மதிப்பெண் இருக்கும் தெரியுமா, அதையும் நீங்கள் சேர்த்து இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 8வது படிச்சிருக்கீங்க 10வது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அதோட டாக்குமெண்டேஷனோட டிசி இருக்கு இல்லையா, அந்த டிசியும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் இருக்கு இல்லையா, அந்த ஆதாரோட நம்பர் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மதம், எந்த வகுப்பு, எந்த ஜாதி அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதோட 3 ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த இதில் ஏதேனும் முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பெர்மனண்டான அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. இதில் வந்து உங்களோட டெம்பரவரி அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம், அதுக்கப்புறம் எந்த தேதியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேதி, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் ரேடியோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 10,000ம், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 6,000 வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான் அப்படின்ட்டுருக்காங்க. எந்த ஒரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிறப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களோட 10th 12th டிகிரி அது அதோட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட இருப்பிட சான்று, அப்புறம் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த முன் அனுபவ சான்று, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நேர்காணலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து வரும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் போய் அவங்கள்ட்ட கிடச்சிருச்சு, நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகைன் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து வரும். அந்த கார்டு வந்ததுக்கப்புறம் அந்த கார்டில் எப்போ உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுதோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 17/9/2024 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்களோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே போய் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.